ஒருநாள் சிவபெருமான் மற்றும் அன்னபூரணி தேவிக்கு இடையில் ஒரு விவாதம் ஏற்பட்டது. சிவன் கூறினார், இந்த உலகம் எல்லாமே மாயை, உணவு என்பது ஒரு மாயை மாத்திரம். அதை கேட்ட அன்னபூரணி தேவி, உணவு இல்லாமல் உயிர்கள் வாழ முடியாது, உணவே பரமார்த்தம் என்று பதிலளித்தார். இந்த விவாதத்தை தீர்ப்பதற்காக அன்னபூரணி அனைத்து உலகங்களுக்கும் உணவு தரும் சக்தியாக காசி நகரத்தில் தோன்றினார். அவரது அன்னதானத்தினால் உலகில் உள்ள பசிக்கொள்வோர் அனைவருக்கும் உணவு கிடைத்தது. பசிக்காக வந்த பகவான் சிவன் அன்னபூரணியிடம் பிச்சை எடுத்த நாள்தான் அக்ஷய திரிதி. அன்று அன்னபூரணி வழங்கிய உணவு அக்ஷயம் என்றழைக்கப்படுகிறது. அதாவது அழியாதது, எப்போதும் நிரம்பியிருக்கும் உணவு வளம். இதன் ஆன்மீக பொருள், உணவை தெய்வீகமாக மதிக்க வேண்டும். அக்ஷய திரிதி நாளில் நாம் என்ன செய்யலாம்? வீட்டில் சமைத்த உணவை ஏழைகளுக்கு பகிரலாம். ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கலாம். மற்றபடி நகை வாங்குவது ஒரு வியாபார உக்தி மட்டுமே.